அறிவியலை வந்து நம்ம எல்லாம் படிக்கிறோம், ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம போய் வேலை பார்க்க போகிறது. அப்போ ப்ராக்டிக்கலே இங்கே கம்மியாக இருக்கும் பொழுது வெறும் படிச்சுக்கிட்டே வந்தால் நம்ம மக்கள் எப்படி வந்து அதை உணர முடியும்? அவனுக்கு என்ன தெரியும்? தஞ்சையை சேர்ந்த கார்த்தி வறுமையிலும் ஒன்றை கைவிடவில்லை. அது அறிவியல் மீதான அவரது காதல். வித்தியாசமான செயல்முறைகள், தனித்துவமான தமிழ் என அறிவியலை எளிய மக்களுக்கு கொண்டு செல்கிறார். இது சாதாரண வளையம் என்று தானே நீங்கள் எண்ணுகிறீர்கள்? அதுதான் இல்லை. இதில் நுட்பமான ஒரு கூறு இருக்கிறது. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் பேசும்பொழுது என்னை வந்து பட்டை தாடி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கும்பொழுது இவ்வளோதாண்டா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆணவம், ஒரு பெரிய ஆள் அப்படிங்க நம்ம காட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் இந்த சயின்ஸ் எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு டெலஸ்கோப் ஒரு வீடியோ செஞ்சேன். மக்கள் என்னன்னா, நீங்கள் நின்றுக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்களை யாரையும் மதிக்க மாட்டாங்க. பொருட்கள் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட மதிப்பு. அதனால் பொருள் அப்போ நான் கேமரா வச்சு காமிச்சிருந்தேன், டெலஸ்கோப் காமிச்சிருந்தேன். அப்போ இயற்கையாகவே எல்லோரும் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னோட இது அப்படி தான் வந்து வைரல் ஆனிச்சு ஒரு வீடியோ. இப்போ நம்மள்கிட்ட ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மையை வந்து நம்ம சூரிய ஒளியில் வச்சோன்னு வச்சுங்களேன், அது வந்து அல்ட்ரா வயலட் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து நைட்டு நம்ம கொண்டு போய் பண்ணோம், அதை வந்து எமிட் பண்ணும். அது க்ரீன் கலரில் வேறு எந்த கலரில் அதை ரெடி பண்ணிடுறாங்களோ அது அந்த மாதிரி எமிட் பண்ணும். அதுக்கு பேர் வந்து ஃபாஸ்பரசன்ஸ்னு பேர். அதை வந்து இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. எலக்ட்ரிக்கலில் டிப்ளமோ முடித்துள்ள கார்த்தி ஆப்பிரிக்க நாடுகளில் பணிபுரிந்து ஊர் திரும்பியவர். செல்லவண்டு பேச்சு இன்ஸ்டா பக்கம் மூலம் அறிவியல் செய்முறைகளை பதிவிட்டு வரும் கார்த்திக்கு அவரது வீடியோக்கள் எதிர்பார்த்த வருமானத்தை தரவில்லை. எனினும் தனது உழைப்புக்கான அங்கீகாரம் என்றாவது ஒரு நாள் கிடைக்கும் என கார்த்தி ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து எந்த நிரந்தர வேலையும் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது மீன் பண்ணிக்கு வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் வேலை, இல்லை வெல்டிங் வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்கே போவேன். அதனால் தொடர்ந்து எனக்கு வந்து வருமானம் கிடையாது, நிரந்தர வருமானம் கிடையாதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா என் வீட்டில் என் மனைவி வந்து தையல் தைக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் உதவியாக இருக்காங்க, எங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அறிவியலில் அனைவருக்கும் ஆர்வம் வேண்டும் என கூறும் கார்த்தி, அதுவே சமூகமாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துச் செல்லும் என நம்புகிறார். இன்றைக்கி நம்ம தமிழன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட தமிழன் சாதிச்சாதானே தமிழன் ஒரு பேர் வரும். தமிழன் சொல்கிறதுனால மட்டும் பேர் வந்துடாது. ஆனாலும் அதுக்காக என்னால் முடிஞ்சது இந்த வருங்கால சந்ததியினருக்கும் எனக்குமே நானும் கற்றுக்கிறேன், அதே சமயம் அதை வந்து பிறருக்கும் சொல்கிறேன் தமிழில் அறிவியல்.